இன்றைக்கி ஃப்ரைடே, அதோட வந்து சித்ரா பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. வந்து நான் ஈவினிங்கில் தான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாமிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு, பூ வச்சுட்டு, அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் மதியம் வந்து சிம்பிளாக செய்யலான்ட்டு சப்பாத்தியும் வந்து அதோட வந்து பன்னீர் ஒரு ரெசிபி பண்ணினேன். அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பன்னீரை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கீயில் ஃப்ரை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம், பட்டை, அந்த நட்சத்திர இது போட்டுட்டு அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு மேலே உப்பு ஆட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் தயிரில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் வந்து நல்லா வந்து அதில் பீட் பண்ணிவிட்டு அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடு வந்து அந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் வந்து கரம் மசாலா இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். ஸோ இதுக்கு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன். ஸோ அதனால் சப்பாத்தி போட்டு அதுக்கு வந்து நான் வந்து இந்த பன்னீர் வந்து வச்சு நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் தான் நான் வந்து ரைஸ்லாம் பண்ணுவேன். அதனால் சிம்பிளாக இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு மதியம் வந்து நான் வந்து பசங்களுக்கு இது பண்ணி கொடுத்தேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்